இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கேகேபி இடைத்தேர்தல் ஊழல் குறித்து பொதுமக்கள் புகார் அளிக்க 24 மணி நேர நடவடிக்கை அறைக்கு MACC ஏற்பாடு. இந்த ஸ்லாங்கூர் குவாலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் காலத்தில் ஊழல் அம்சங்கள் கண்டறியப்பட்டால் அது குறித்து பொதுமக்கள் புகார் அளிக்கலாம். அதற்கென 24 மணி நேரமும் செயல்படும் நடவடிக்கை அறை ஒன்றையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC ஏற்படுத்தியுள்ளது. ஷாலாமில் உள்ள MACC தலைமையக கட்டடத்தில் அந்நடவடிக்கை அறை திறக்கப்பட்டுள்ளது. 2 வார பிரச்சார காலம் நெடுக்கிலும் இடைவிடாது அது செயல்படும் என MACC அறிக்கை ஒன்றில் கூறியது. MACC அகப்பக்கத்தில் காணப்படும் மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது தொலைபேசி எண்களுக்கு அழைத்தோ கூட புகார் தெரிவிக்கலாம். இடைத்தேர்தல் வேட்பாளர்கள், கட்சியினர் என சம்பந்தப்பட்ட யாரும் தேர்தல் விதிகளை மீறி நடக்கக்கூடாது என்றும் MACC நினைவுறுத்தியது. மே 11 இடைத்தேர்தலில் PH, PN, PRM மற்றும் சுயேட்சை என 4 முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. நாய் துரத்தியதால் சாலையின் குறுக்கே ஓடிய சிறுவன் காரால் மோதப்படுவதில் இருந்து நூலிழையில் தப்பினான். பேராக் சித்தியாவானில் தன்னை துரத்திய நாயிடம் இருந்து தப்பிக்கும் முயற்சியில் பதட்டத்தில் சாலையின் குறுக்கே ஓடிய சிறுவன் காரால் மோதப்படுவதில் இருந்து மயிரிழையில் தப்பிய காணொலி வைரலாகியுள்ளது. லுமூட் சுங்கத்துறை வளாகத்திற்கு அருகே காலை 8:45 மணி வாக்கில் நாய் துரத்தியதால் 2 சிறார்கள் தலை தெறிக்க ஓடுவது வாகனம் ஓட்டி ஒருவர் பதிவு செய்த 20 வினாடி காணொலியில் தெரிகிறது. அச்சிறுவர்களின் ஒருவன் திடீரென சாலையின் குறுக்கே ஓடி வலப்புற பாதையில் கால் இடறி விழுந்தான். அப்போது வேகமாக வந்த புரோட்டான் வீராக்கார் நல்ல வேளையாக அவனை மோதாமல் சாலை தடுப்பில் மோதி நின்றது. அக்காரோட்டி கன நேரம் தாமதித்திருந்தாலும் அச்சிறுவனை உயிரோடு பார்த்திருக்க முடியாது என நெட்டிசன்கள் நிம்மதி அடைந்தனர். உயிர் தப்பிய சிறுவனுக்கு சாலைகள் விழுந்ததில் சிராய்ப்பு காயங்களே ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்தில் பிடிப்பட்ட 3 நாய்களை ஊராட்சி மன்றம் சீல் வைத்திருப்பதாகவும் அறியப்படுகிறது. சுங்கைலிங்கி ஆற்றில் மிதந்த ஆடவரின் அழகிய சடலம் தடயவியல் அறிக்கைக்காக போலீஸ் காத்திருப்பு. நெகிரி செம்பிலான் ஜாலான் பரோய் சினாவாங் அருகே சுங்கைலிங்கியில் வலையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த முதியவர் ஆற்றில் மிதந்து வந்த பொருள் ஆடவரின் அழகிய சடலம் என்பதை அறிந்து அதிர்ந்து போனார். உடனடியாக போலீசுக்கு அவர் தகவல் கொடுக்க தடயவியல் துறை சம்பவ இடத்திற்கு விரைந்து சடலத்தை மீட்டது. பிற்பகல் 2 மணி வாக்கில் சட்டை இல்லாமல் கிடந்த அடையாளம் தெரியாத அவ்வாடவரின் சடலத்தின் நிலையை வைத்து பார்க்கும்போது அவர் இறந்து 24 மணி நேரங்களை கடந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. அவர் உள்ளூரை சேர்ந்த 40 வயது மதிக்கத்தக்க ஆடவராக இருக்கலாம் என சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஹட்டா ஜெய்டின் கூறினார். பச்சை குத்தி இருந்தாலும் உடல் அழுகி போனதால் அதனை சரியாகவும் அடையாளம் காண முடியவில்லை. அதோடு வேறு எங்கிருந்தோ ஆற்று நீரில் அடித்து வரப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுவதாக முகமது ஹட்டா சொன்னார். அது ஒரு கொலையாகவும் இருக்கலாம் அல்லது மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர் ஆற்றில் விழுந்தும் இறந்திருக்கலாம். அது எப்படி இருப்பினும் தடயவியல் அறிக்கை கிடைத்ததும் துப்பு துளக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது காணாமல் போயிருந்தால் தகவல் கொடுக்குமாறு பொதுமக்களையும் முகமது ஹட்டா கேட்டுக்கொண்டார். 16வது பொது தேர்தலுக்கு பிறகும் ஒற்றுமை அரசாங்கம் நீடிக்க AMNO ஆதரவு. சாஹித் ஹமிதி தகவல். அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் பொருட்டு 16வது பொது தேர்தலுக்கு பிறகும் ஒற்றுமை அரசாங்கத்தை நிலைநிறுத்தும் முயற்சிகளை AMNO ஆதரிக்கும். ஒற்றுமை அரசாங்கத்திற்கான தங்களின் கடப்பாடு தொடரும் என AMNO தலைவரும் துணை பிரதமருமான டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி கூறினார். ஒற்றுமை அரசில் இடம்பெற்றுள்ள 18 கட்சிகளும் ஒரே நோக்கத்தை கொண்டிருப்பதால் நாட்டின் நலனை முன்னிறுத்தி அவை தொடர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்றார் அவர். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடர்ந்து 2வது தவணையாக அப்பதவியில் நீடிக்க வேண்டும் என்ற PKR கட்சியின் விருப்பம் குறித்து கேட்டபோது சாஹித் அவ்வாறு கூறினார். 15வது பொது தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு நாடாளுமன்றம் ஏற்பட்டதால் அப்போதைய மாமன்னரின் பரிந்துரையின் பேரில் வரலாற்றில் முதல் முறையாக நாட்டில் ஒற்றுமை அரசாங்கம் அமைந்தது. அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்த PKR, AMNO, DAP, GPS உள்ளிட்ட கட்சிகள் அன்வாரின் தலைமையை ஏற்க 1.5 ஆண்டுகளாக அந்த ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஜொஹூரில் காசினோ மையம் திறப்பா, எதிலும் தனக்கு சம்பந்தமில்லை என கெந்திங் விளக்கம்.
ஜோஹர் ஃபாரஸ்ட் சிட்டியில் கேசினோ சூதாட்ட மையம் திறப்பது குறித்து புத்ரஜயாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக கூறப்படுவதை கென்டிங் மலேசியா பிரெஹத் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கென்டிங் நிறுவனத்தின் துணைத் தலைவரும் தலைமை செயல் அதிகாரியுமான தான் ஸ்ரீ லிம்காக் தாய் அப்படி ஒரு சந்திப்பில் பங்கேற்றதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என அறிக்கை ஒன்றில் அது விளக்கியது. எனவே பொதுமக்களை வீண் குழப்பத்திற்கு ஆளாக்காமல் அத்தகைய உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிடுவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறு அந்நிறுவனம் கேட்டுக்கொண்டது. தேவை ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டோம் என கென்டிங் எச்சரித்தது. கென்டிங் நிறுவனத்தோடு சேர்ந்து பெட்ஜயா கார்பரேட்டின் உரிமையாளர் தான் ஸ்ரீ வின்சென்ட் தானும் அரசாங்கத்துடனான சந்திப்பில் பங்கேற்றதாக கூறப்பட்டதை பெட்ஜயா மறுத்திருந்த நிலையில் தற்போது கென்டிங் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நாட்டில் இரண்டாவது கெசினோ சூதாட்ட மையத்தை ஃபாரஸ்ட் சிட்டியில் அமைக்க அனுமதிக்கும் திட்டம் ஏதும் அரசாங்கத்திடம் இல்லை என பிரதமரும் முன்னதாக உறுதிப்படுத்தியிருந்தார். அது யாரோ கிளப்பிவிட்ட புரளி என டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சொன்னார். பெற்றோர் வீட்டில் இல்லை, சிரம்பானில் 5 வயது குழந்தை 3வது மாடியில் இருந்து விழுந்து படுகாயம். நெகிரி செம்பிலான் சிரம்பானில் பெற்றோர் வீட்டில் இல்லாத சமயம் 5 வயது பெண் குழந்தை 3வது மாடியில் இருந்து தவறி விழுந்து இடது தொடை முடிவுக்கு ஆளாகியுள்ளார். அச்சம்பவம் சனிக்கிழமை காலை 9:20 அளவில் தாமான் காலேஜ் ஹைட் அடுக்குமாடியில் நிகழ்ந்தது. வீட்டில் மேலும் 2 உடன்பிறப்புகளோடு இருந்த அக்குழந்தை பின்னால் இருந்த அறையின் ஜன்னலில் இருந்து எட்டி பார்த்த போது தவறி விழுந்தாள். சத்தம் கேட்டு போய் பார்த்த அக்குழந்தை இரத்த காயங்களுடன் வலியில் துடித்ததாக அண்டை வீட்டுக்காரர் சொன்னார். அக்குழந்தையின் குடும்பம் அண்மையில் தான் அங்கு குடியேறியதாக தெரிகிறது. அச்சம்பவம் 2001 சிறார் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவதாக கூறிய போலீஸ் அக்குழந்தையின் பெற்றோரிடம் இருந்தும் வாக்குமூலம் பெறப்படும் என்றது. கொஞ்ச நேரமே என்றாலும் கூட வீட்டில் சிறு பிள்ளைகளை தனியே விட்டு செல்ல வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அது ஆலோசனை கூறியது. விமான சாய்வு இருக்கைகள் வேலை செய்யவில்லை. ஹைதராபாத் தம்பதிக்கு இழப்பீடு வழங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு உத்தரவு. ஹைதராபாத்தில் இருந்து சிங்கப்பூர் செல்லும் விமானத்தில் சாய்வு இருக்கைகள் வேலை செய்யவில்லை என புகார் அளித்த 2 பயணிகளுக்கு இழப்பீடாக 2 லட்சம் இந்திய ரூபாய், அதாவது 3300 சிங்கப்பூர் டாலரையும் பிற செலவு தொகையையும் வழங்குமாறு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவின் தெலங்கானா மாநிலத்தின் காவல்துறை இயக்குநர் ஜெனரல் ரவி குப்தா கடந்த ஆண்டு மே 23 அன்று தனது மனைவியுடன் வணிக வகுப்பில் பயணம் செய்த போது அவர்களின் இருக்கைகள் மின்னணு முறையில் சாய்ந்திருக்கவில்லை. அதனால் தங்களுக்கு பெரும் அசௌகரியம் ஏற்பட்டதாகவும் விமான டிக்கெட்டுகளுக்காக மொத்தம் 1,33,500 ரூபாய் செலுத்திய போதிலும் கிட்டத்தட்ட 4 மணி நேர விமான பயணம் முழுவதும் விழித்திருக்க வேண்டி இருந்ததாகவும் அவர் புகார் செய்திருந்தார். அதனை விசாரித்த ஹைதராபாத்தில் உள்ள மாவட்ட பயணீட்டாளர் தகராறுகளை தீர்ப்பதற்கான ஆணையம் அத்தம்பதியருக்கு SIA 97,500 ரூபாயை திருப்பி தருமாறு உத்தரவிட்டது. மேலும் புகார் தேதியில் இருந்து 12% வட்டி கட்டணமும் செலுத்த வேண்டும் என அவ்விமான நிறுவனம் பணிக்கப்பட்டது. அவர்களின் மன உளைச்சல் மற்றும் உடல் அசௌகரியத்திற்கு 1 லட்சம் ரூபாயும் புகார் செலவு தொகையாக 10,000 ரூபாயும் செலுத்துமாறு SIA உத்தரவிடப்பட்டது. அவர்களுக்கு SIA செலுத்த வேண்டிய மொத்த தொகை மலேசிய ரிங்கிட்டிற்கு 12,500 ஆகும். தனது பதில் மனுவில் அத்தம்பதிக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருத்தம் தெரிவித்ததோடு அது ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்றும் SIA விளக்கியது. என்றாலும் பயணம் நெடுகிலும் அத்தம்பதிக்கு தேவைப்படும் போதெல்லாம் மேனுவல் முறையில் இருக்கை சாய்வை வழங்க தாங்கள் முன்வந்ததையும் SIA சுட்டிக்காட்டியது. இந்நிலையில் அத்தம்பதிக்கு இழப்பீடு வழங்குவதா அல்லது அது குறித்து மேல்முறையீடு செய்வதா என்பது குறித்து SIA தகவல் ஏதும் தெரிவிக்கவில்லை. அனைத்துலக பொருளாதார ஆய்வரங்கின் சிறப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக சவுதி சென்றடைந்தார் பிரதமர். அனைத்துலக பொருளாதார ஆய்வரங்கின் சிறப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சவுதி அரேபியா சென்றுள்ளார். 3 நாள் பயணமாக சென்றுள்ள பிரதமர் இன்று அதிகாலை ரியாத்தில் உள்ள மன்னர் காலிட் அனைத்துலக விமான நிலையம் சென்றடைந்தார். உலகளாய ஒத்துழைப்பு, வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான எரிசக்தி என்ற கருப்பொருளில் இன்று தொடங்கி 2 நாட்களுக்கு அச்சிறப்பு கூட்டம் நடக்கிறது. அம்மாநாட்டின் தொடக்க விழாவின் போது முக்கிய அம்சமாக பன்னாட்டு தலைவர்கள் பங்கேற்கும் கலந்தாய்வில் பங்கு கொள்ள அன்வாருக்கு சவுதி பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் தனிப்பட்ட அழைப்பு விடுத்து கௌரவித்திருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் கூறினார்.
மாநாட்டின் போது அனைத்துலக தொழில்துறை உற்பத்தி வல்லுநர்களை சந்தித்து மலேசியாவில் அவர்களுக்கு இருக்கும் பொருளாதார வாய்ப்புகள் குறித்தும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். மலேசியா சவுதி இடையிலான அணுக்கமான உறவை மேலும் வலுப்படுத்தவும் பிரதமரின் இப்பயணம் பயன்படும் என முகமது ஹசான் நம்பிக்கை தெரிவித்தார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் 2023ஆம் ஆண்டிற்கான ஊடக விருது விழா. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கும் ஊடகத்திற்கும் இடையேயான நல்லுறவு தகவல்களை கையாண்டு திறமையான தகவல் தொடர்பு குழுவை உருவாக்க உதவுகின்றது என SPRM மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்திருக்கிறார். ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் விளம்பரங்கள் குறித்து செய்திகளை சரியாகவும் துல்லியமாகவும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விளக்கங்களை மக்களுக்கு பரவலாக கொண்டு சேர்க்கும் ஊடகங்களுக்கு நன்றிகளை நேற்று முன்தினம் ஹோட்டல் இம்பியானா KLCCயில் நடைபெற்ற ஊடக விருது விழாவில் அவர் தெரிவித்துக் கொண்டார். தற்போது ஊழல் குற்றங்களில் ஈடுபடுவோர் சட்டங்களின் பலவீனங்களை அறிந்து தந்திரமாகவும் அறிவாளியாகவும் செயல்படுகின்றனர். இந்நிலையில் தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் இந்த ஊழலை எதிர்த்து போராடும் பணியில் ஊழல் தடுப்பு ஆணையம் மிகவும் சவால்களையும் சிக்கல்களையும் எதிர்நோக்குகிறது. அதனால்தான் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் இதுபோன்ற ஊழல் தொடர்பான செய்திகளை நாட்டில் உள்ள அரசு நிறுவனங்கள், தனியார் அமைப்புகள், அரசு சாரா நிறுவனங்கள் உட்பட சமூகத்தின் ஒவ்வொருவரையும் சென்றடைவதை உறுதி செய்யும் ஊடகங்களை நம்புவதாக அவர் கூறினார். இதனிடையே நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விருது விழா அனைத்து இலக்கவியல் ஊடகங்களையும் அச்சு ஊடகங்களையும் வருடத்திற்கு ஒருமுறை பார்க்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.